என்ன பிரச்சனை வந்தது? நவாஸ்கனி போய் அங்கே பிரியாணி சாப்பிட்டு அந்த எலும்பு துண்டெல்லாம் காட்டாட்டி இந்த பிரச்சனை வந்திருக்குமா? திருப்பரங்குன்றத்தில் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு திமுக கூட்டணி, திமுகவுடைய எம்பி போய் அங்கே போய் நான் பாருங்கள் இங்கே வந்து நான் பிரியாணி சாப்பிட்றேன் திருப்பரங்குன்ற மலையில், இது வந்து சிக்கந்தர் மலைன்னு புதுசாக அவங்க ஆரம்பித்த பிரச்சனை ஆரம்பித்தது அவங்க தான் சார். அமைதி தானே தமிழ்நாட்டினுடைய இங்கே எல்லா சமுதாயமும் அமைதியாக மத நல்லிணக்கத்தோடு தான் இருக்கும். அதை உடைக்கிறது எப்படி? மதத்தை பற்றி பேசி பேசி இவங்களை 3 கூறாக பிரிக்கிறது எப்படின்னு ஆளுங்கட்சி திட்டமிடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் திருப்பரங்குன்ற பிரச்சனை. இங்கே இருக்கிற இந்து மக்களுக்கு அதுக்கும் பிரச்சனை இல்லை. பாஜக மதுரையை மட்டும்தான் குறி வச்சு டெவலப் பண்ணுமா? தமிழ்நாடே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். 26 ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. வேறதுக்கு தேர்தல் நேரத்தில் இந்த ஸ்டண்ட் எடுத்துருக்கீங்கன்னு திருமாவளவோட விமர்சனம் பண்ணியிருக்காரு. தேர்தல் நேரத்துக்காக இது பண்ணுறீங்களா? நெருங்கிட்டு இருக்க தேர்தல் எல்லாம் தேர்தல் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் இந்துக்களை ஒன்றிணைத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் கோபுரங்களில் இருக்க பொம்மைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆபாசமான நினைவுகள்லாம் வருதுன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி திருப்பரங்குன்ற கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பரிவட்டம் கட்டி அர்ச்சகர்கள் கொடுக்குற விபூதியெல்லாம் பூசி சாமி கும்பிட்டுட்டு மேலே இருக்கிற அந்த தர்காவுக்கும் போயிட்டு இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அப்போ அவர் தேர்தலுக்காக தான் போகிறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் திருப்பரங்குன்றம் எத்தனை நாள் போயிருக்காரு? ஒருவேளை நாங்கள் முருக பக்தர் மாநாடு நடத்துறதுனால நாங்களும் பாருங்கள் முருகனை போய் கும்பிட்றோன்னு போகிறாரா? அப்போ எல்லாம் பாருங்கள், உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளின மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் அது மத பிரச்சனையை உண்டாக்குறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போய் உண்மையிலே மதவாதம் மத நிலக்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறது வருத்தத்துக்குரியது. அப்படி இல்லை. நாம் யாரும் தமிழ்நாட்டில் புதுசாக கடவுளை உருவாக்க வேண்டியதில்லை. இது கடவுளின் பூமிங்க. உலகத்தில் எங்கெங்க இவ்வளவு கலாச்சாரம், பண்பாடு, திருவிழாக்கள், பண்டிகைகள் எந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்குது. இதெல்லாம் அவங்க திசை திருப்ப பார்க்குறாங்க. அந்த திசை திருப்புற காலம் மலையேறி போச்சு. இனி மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் இவங்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் கோயில் போயிட்டுருக்காங்க. நன்றி.